வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தின் அதாவது வடமாகாணத்தினுடைய பிரதான நீதிபதி என்று சொல்லப்படுகின்ற ஆனந்தராஜாவின் இடமாற்றம் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை கேள்விக்குறியாக்குகின்ற வகையில் அவரது இடமாற்றம் இடம்பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. இவைகள் தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம். அதே வேளையில் அம்பாறை இறக்காமம் பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் தொடர்பாக 21 வயது நிரம்பிய ஒரு மௌலவி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இவை தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் ஆராயப் போகிறோம். அதே வேளையில் சினிமா பாணியை மிஞ்சுகின்ற வகையில் இசாக் தானம் கொடுக்கின்ற இடத்திலே ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பான தகவல்களையும் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் வருவோம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், யாழ் மாவட்ட நீதிபதியாக இருக்கின்ற ஆனந்தராஜாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இடமாற்றம். இந்த இடமாற்றத்தின் பின்னணியில் ஒரு அரசியல் செல்வாக்கு இருப்பதாக பலராலும் சுட்டிக்காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த ஆனந்தராஜாவின் இந்த இடமாற்றம் திட்டமிட்ட வகையிலே ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்கிறது என்பது போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள் தனது எக்ஸ் வலைத்தளத்திலே கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற வேளையில் ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறதா? திட்டமிட்ட வகையிலே ஒரு நீதிபதி பழிவாங்கப்பட்டிருக்கிறாரா? ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது என்றால் அந்த நீதிமன்றத்தில் வழங்குகின்ற அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை சகலருக்குமே இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டிய ஒரு கடைப்பாட்டில் அனைவரும் இருந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் ஆனந்தராஜாவால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு தீர்ப்பு தொடர்பாக அந்த தீர்ப்பு தொடர்பாக மேல்முறையீடு செய்யாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆளுநராக இருப்பவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இவரை இடமாற்றம் செய்திருக்கிறாரா என்பது போன்றுதான் இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான சம்பவங்கள் இன்றுதான் இடம்பெற்றிருக்கிறது என்றால் இதற்கு முன்னரும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இவற்றின்பால் இடம்பெற்றிருக்கின்றன. உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், குருந்தூர் மலை தொடர்பாக பல்வேறுபட்ட தீர்ப்புகளை வெளியிட்ட சரவணராஜா, முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது பதவியை விட்டு விலகி அவர் புலம்பெயர்ந்த நாடொன்றிலே அரசியல் தஞ்சம் கோரியிருக்கிறார் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த தீர்ப்பு தொடர்பாக அவருக்கு வழங்கப்பட்ட அழுத்தங்கள், அவற்றின்பால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட உயிர் அச்சுறுத்தல் காரணமாகவும் அவர் அந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்து அந்த பதவியை விட்டு அவர் புலம்பெயர்ந்த நாடொன்றிலே இப்பொழுது இருக்கிறார் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அதே வேளையில் இந்த நீதிபதியினுடைய அதாவது ஆனந்தராஜாவினுடைய இந்த இடமாற்றம் யாழ் மாவட்ட ஆளுநர் அவர்களால் திட்டமிட்ட வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது போன்றுதான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் கஜேந்திரனால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற வேளையில் இது ஒரு பழிவாங்குகின்ற செயல்பாடாக, யாழ் மாவட்ட நீதித்துறையை கேள்விக்குறிக்கு உள்ளாக்கின்ற ஒரு செயற்பாடாக இது இருந்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டிய தேவை இப்பொழுது இருக்கிறது. அது தவிர யார் இந்த ஆளுநர் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்த காலகட்டத்தில், கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு அமைச்சர் கொடுத்த அழுத்தங்கள் காரணமாக அந்த பதவியிலே தன்னால் நீடிக்க முடியாது என்று தெரிவித்து அந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்தவர் தான் இப்பொழுது இருக்கின்ற ஆளுநராக இருக்கிறார். அந்த ஆளுநர் பதவி அவர் இறங்கிய வேளையில் இவர்தான் வடமாகாணத்தினுடைய ஆளுநராக வரப்போகின்றார் என்கின்ற ஒரு செய்தியும் பலரால் பேசப்பட்டிருந்தது. அந்த பதவியை துணிச்சலாக தூக்கி எறிந்துவிட்டு ராஜினாமா செய்த அந்த வேதநாயகத்தை மக்கள் கொண்டாடினார்கள் என்பது பலரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முன்னாள் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவை சேனாதராஜா அவரோடு உரையாடி இருக்கிறார் என்கின்ற விடயமும் பலருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. அது தவிர இப்பொழுது பதில் செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் இவரோடு பல்வேறுபட்ட சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார். அதாவது வடமாகாணத்தினுடைய
முதலமைச்சராக சரியான பொருத்தமான ஒரு ஆளாக இவர் இருப்பார் என்பது போன்று அப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததை யாரும் மறுப்பதற்கில்லை. அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மீண்டும் அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த வேளையில் இவர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட வேளையில் தமிழ் மக்கள் அடைந்த பேரானந்தம் சொல்லில் அடங்க முடியாதாக இருந்தது. உண்மையில் பார்க்க போனால் ஆளுநர் என்று சொல்லப்படுபவர் அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒருவராக, அவர்கள் சொல்கின்ற செயற்பாட்டை யாழ்ப்பாணத்திலே மேற்கொள்கின்ற ஒருவராக இருந்து வந்ததைத்தான் நாங்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறோம். இப்படி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வேதநாயகம் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட வேளையில் தாங்கள் பெற்ற ஒரு பேர் என்றே யாழ்ப்பாண மக்கள் பேரானந்தம் அடைந்திருந்தார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு செயற்பாடு இவரால் இடம்பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தால் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனந்தராஜா என்று சொல்லப்படுகின்ற வடமாகாண நீதிபதியினுடைய இந்த இடமாற்றம் ஒரு அரசியல் பழிவாங்கலாக இருப்பதாக பலரால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனின் எக்ஸ் வலைத்தளத்திலே வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த கருத்துக்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. எனவே இவற்றுக்கெல்லாம் பதில் வழங்க வேண்டிய ஒரு தேவை இப்போது இருக்கின்ற ஆளுநருக்கு இருப்பதாக பலரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில பக்கம் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு தீர்ப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. நீதிபதியால் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை எதிர்த்தே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இவை தொடர்பாக என்ன இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம். ஒரு நீதி சேவை, ஒரு நீதிபதி இவ்வாறு நடத்தப்படுகிறார் என்றால் என்னுடைய நீதி எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனாலும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பல்வேறு பக்கத்தால் எழுந்திருக்கின்றன. என்னவென்று சொன்னால், ஒரு ஆளுநரின் கருத்துக்கிணங்க ஜனாதிபதி இவ்வாறான செயற்பாடை மேற்கொள்பவர் அல்ல என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பார்ப்போம். ஜனாதிபதிக்கு சட்டத்தரணிகள் கடிதம் எழுதியிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற வேளையில் ஒரு நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகள் இவ்வாறு ஒரு அரசாங்க ஆளுநரால் கட்டுப்படுத்தப்படுகின்றனவா என்பது பல்வேறுபட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இவை தொடர்பாக இனி என்ன இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வேறு எந்த அரசியல்வாதிகளும் இவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்ததாக நாங்கள் அறியவில்லை. ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மட்டும் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார். இதன் பிற்பாடு என்ன இடம்பெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம். சரி, இவை இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அம்பாறை பகுதியிலே 14 வயது சிறுமி ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற 2 மௌலவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற ஊடக குறிப்பிலே இவர்கள் இருவரும் மௌலவிகள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 21 வயது நிரம்பிய மௌலவிகள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவர்கள் மௌலவிகள் அல்ல என்பது போன்று இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால், இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு 14 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இவற்றோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற பிரதான குற்றவாளி அம்பாறை நீதிமன்றத்திலே சட்டத்தரணி ஊடாக சரணடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்வதற்காக எதிர்வருகின்ற 3ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், யார் குற்றம் செய்தாலும் குற்றமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது நிரூபிக்கப்படுமாக இருந்தால் தண்டனைகள் பலமாக இருக்கும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பௌத்த பிக்குகள் ஒரு பக்கத்தால் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு வருகின்ற அதே வேளையில் இப்பொழுது மௌலவிகள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட உலாமாக்கள் சபை இவர்கள் மௌலவிகள் அல்ல என்று சொல்லியும் எந்த ஒரு பாடசாலையிலும் இவர்கள் பதிவு செய்யப்படவில்லை என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. சரி, இவை ஒரு பக்கமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பௌத்த பிக்குகள் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் பௌத்த பிக்குகள் இனமுறுகளை ஏற்படுத்துகின்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்த காலங்கள் போய் இப்பொழுது பௌத்த பிக்குகள் பிடிபடுகின்ற ஒரு காலமாக பாலியல் பிரச்சனை தொடர்பாக பௌத்த பிக்குகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கண்டி பகுதியிலே. 15 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை
பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பௌத்த பிக்கு இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு உதவினார் என்று சொல்லப்படுகின்ற 29 வயதான பெண்ணும் இப்பொழுது கைது செய்யப்படுகிறார். கண்டியில் இருக்கின்ற மிகவும் பிரபலமான ஒரு பௌத்த பீடத்தில் இருக்கின்ற ஒரு பௌத்த தேரர் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்று அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் கண்டி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பௌத்த பிக்கு இப்பொழுது நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். பாருங்கள், ஒவ்வொரு பௌத்த பிக்குகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அண்மை காலமாக பௌத்த பிக்கு ஒருவர் சிறுமி ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என்கிற செயற்பாடு வெளிவந்து ஓய்வதற்கிடையில் இப்பொழுது மீண்டும் ஒரு பௌத்த பிக்கு இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இவ்வாறு ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் பலருக்கு தெரியும், கோமாகம மீகோட பகுதியிலே இடம்பெற்ற அந்த தானம் கொடுக்கின்ற இடத்தின் மீது இடம்பெற்ற அந்த விபத்து, அது விபத்து என்று சொல்வதை விட அது வேண்டுமென்றே ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை முயற்சியாகத்தான் பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், ஒரு வாகனம் ஓடுவதென்றால் குடித்துவிட்டு வாகனம் ஓடக்கூடாது, மதுபோதையில் வாகனம் ஓடக்கூடாது என்பது சட்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் மிகுந்த மதுபோதையிலும் வாகனம் ஓடுவதற்குரிய அனுமதி பத்திரமும் அவரிடம் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே அவர் அந்த வாகனத்தில் வந்து மோதிய வேளையில் சரியான ஒரு இட்டுமுட்டான ஒரு இடம் என்றும் அதை சொல்வதற்கு இல்லை என்று சொல்கிறார்கள். வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்குரிய சரியான வழிமுறைகள் அங்கிருந்தும் இவர் தன்னை மீறி அந்த வாகனத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய நிலையில் இவர் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக இவர் மிகுந்த போதையிலே இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த போதையிலே வந்து அந்த அன்னதானம் கொடுக்கின்ற அந்த இடத்தின் மீது மோதி அங்கே இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலர் அங்கே இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்பத்திலே 6 பேர் இறந்திருந்தார்கள் என்றும் 12 பேர் காயமடைந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவலின்படி 7 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது மற்றொருவர் அங்கே உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர் இப்பொழுது நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேளையில் கோமாகம நீதிமன்றம் இவரை எதிர்வருகின்ற 16ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. இவர் போன்ற நபர்களுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கப்ரக வாகனம் அங்கே மோதிய வேளையில் அங்கே பெரும் அல்லோகல்லோல ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்னதானம் பெற வந்திருந்த மக்கள் மீதே இவ்வாறான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பது உண்மையிலேயே இது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு பெரும் குற்றமாக இப்பொழுது பார்க்கப்பட்டு இவை இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் என்னவென்று சொன்னால், இன்னும் ஒரு பிரச்சனை இப்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது. எரிபொருளிலே இப்பொழுது விலை உயர்வு கண்டிருக்கிறது. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டு வந்தாலும் கூட மக்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதில்லை போல் தெரிகிறது. அண்மையிலே நான் இலங்கைக்கான ஒரு விஜயத்தை மேற்கொண்டு வந்திருந்தேன். நான் பயணித்த வாகனங்கள் எரிபொருள் நிலையத்திலே பெட்ரோல் அடிப்பதற்காக நிறுத்தப்பட்ட வேளையில் அங்கே எந்த விதமான QR கோட் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. தேவையான அளவு பெட்ரோல்கள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தன. இதில் என்ன நடைமுறை இருக்கிறது சொன்னால், QR கோட் நடைமுறை இல்லாத காரணத்தினால் பல்வேறுபட்ட சிக்கல்கள் ஏற்படுகின்றன என்றும் இனி இந்த QR கோட் தொடர்பாக மிக இறுக்கமான நடைமுறைகள் பயன்படுத்தப்பட போவதாகவும் இப்பொழுது அரசாங்க தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. என்னவென்று சொன்னால், இந்த விலை சீராக்கம் என்பது நாளாந்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலே ஏற்படுகின்ற இந்த விலை ஏற்றத்துக்கு ஏற்றாற்போல் இவர்களும் தங்களது விலையை ஏற்ற வேண்டிய ஒரு தேவைக்கு இப்பொழுது இலங்கை அரசாங்கம் வந்திருக்கிறது. எனவே தான் இந்த விலைகள் இப்பொழுது ஏறிக்கொண்டிருக்கின்றன. எனவே இவற்றுக்கு பாவனையாளர்களும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தேவையற்ற விதத்திலே எரிபொருட்களை வீணாக்குவதை தவிர்த்து அவற்றை சிக்கனப்படுத்தி நடைமுறைப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது போன்றும் இனி வருகின்ற காலங்களில் இந்த QR கார்டு நடைமுறை மிகுந்த இறுக்கமடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.